வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரச்சனைகள், டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் ஏன் என் லைஃப்பில் நடக்குது, என் லைஃப்பில் மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸும் கேட்டிருக்கேன். என் லைஃப்லேயுமே நானே உணர்ந்திருக்கேன், எதுக்கு எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானே செல்ஃபாகவே நான் கேட்டிருக்கேன் இந்த கேள்வி எல்லாமே. ஸோ இதை பற்றி ஒரு தேடுதல் இருக்கும் பொழுது தான் இந்த புத்தகம் கிடைச்சது. லுக்கின் ஃப்ரம் வித்தின். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தர் அண்ட் த மதர், ஃபவுண்டர் ஆஃப் பாண்டிச்சேரி ஆசிரமம். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு புக். நம்ம படிக்கும்போது ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. எல்லா லைஃப்பில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ் பற்றியுமே இந்த புக்கில் இருக்கும். அதற்கான சின்ன சின்ன மெசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பேசுகிறோம். இல்லை மதர் அவங்களோட இன்சைட்டை கொடுத்துருப்பாங்க, அவங்களோட வியூவை சொல்லியிருப்பாங்க. டிஃபிகல்ட்டி அப்படி இல்லைன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்னா, எ சோல் வித்தவுட் எ பாடி ஆர் எ பாடி வித்தவுட் எ சோல். ஒரு உடலில் ஒரு ஆன்மா இல்லைன்னா அந்த உடலுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, வேல்யூவும் இல்லை. அதே மாதிரி எ பாடி, உடம்பு இல்லாத ஒரு சோலுக்குமே எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை. ரெண்டுமே ஒன்றா இருக்கும் போது தான் அதுக்கு ஒரு வேல்யூவே இருக்குது. அப்போ தான் நம்ம ஒரு உயிராக இந்த உடல் நகர முடியும், உணர முடியும், பேச முடியும், அதால் எல்லாமே பண்ண முடியும். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான். அதில் எந்த ஒரு லைஃப்மே இல்லை. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன லைஃப் இருக்குது? ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அப் அண்ட் டவுன் போகும்பொழுது தான் டிஃபிகல்ட்டிஸ் அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வரும்பொழுது தான் அந்த அப் அண்ட் டவுன் தான் லிவிங் லைஃப். அங்கே தான் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கோ, எந்த ஒரு வாழ்க்கையில் டிஃபிகல்ட்டிஸே இல்லாமல் இருக்கோ, எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கோ, அந்த லைஃப் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதில் எந்த ஒரு லேர்னிங்கும் இருக்காது, புதுசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்காது, எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுமே இருக்காது. வெறுமனே ஒரு லைஃப், அவ்வளோதான், வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் போராடிட்டு இருக்கோங்களா, பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களோ, அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்களோ, ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களோ, அங்கெல்லாம் வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் ஒரு டிவைன் கிட்ட நம்மளுடைய எனர்ஜியை நம்ம அக்செப்ட் பண்ணி சரண்டர் பண்ணுறது மூலயமா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான தீர்வை நம்ம தேடுறோம். சரண்டர் டு த டிவைன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒளிய போகிறது கிடையாது. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பலத்தை நம்ம டிவைன் கிட்ட கேட்குறோம், நம்ம டிவைன் எனர்ஜி கிட்ட கேட்குறோம். எனக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை காட்டுங்க. எனக்கு உங்ககிட்ட என் பிரச்சனையை நான் சரண்டர் பண்ணிடுறேன், உங்ககிட்ட என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்லி தீர்த்துடுறேன், எனக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிவ் அப் பண்ணல, சரண்டர் பண்ணுறோம். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான இன்னும் வலிமையான ஒரு சோலாக மாறுறோம். ஸோ இப்போ இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் எதனா பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இன்னுமே சிறப்பாக வாழ்கிறதுக்கான வழியை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ பயந்துடாதீங்க, அதுலேருந்து ஹோப்லெஸ்ஸாக போயிடாதீங்க. ஒரு புதிய நம்பிக்கையோட அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு வெளியில் புதிய பிரச்சனை வரத்துக்கான வழியை, புதிய பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றலை பெற்று இன்னும் வலிமையான மனிதர்களாக மாறி இன்னும் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம். புதிய பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றலை பெற்று இன்னும் வலிமையான மனிதர்களாக மாறி இன்னும் சிறப்பான